கோவையில் ரேஷன் கடையை உடைத்து அரிசி பருப்பு போன்ற பொருட்களை சூறையாடிய காட்டு யானையால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் பிரசாந்த் இணைந்திருக்கிறார். பிரசாந்த், விவரங்கள் என்ன? பத்மநாபன், கோவை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் யானை மனித மோதல்கள் தொடர்ச்சியாக அதிகரித்து வருகிறது. காரணமாக உயிரிழப்புகள் என்பது அதிகரிக்க இருக்கிறது. குறிப்பாக கடந்த காலங்களை பொறுத்தளவுக்கு இந்த யானை மனித மோதல்களால் பல்வேறு உயிரிழப்புகள் தொடர்ந்து வண்ணம் இருக்கக்கூடிய சூழல்ல மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய கோவை புது அருகே இருக்கக்கூடிய அறிவொளி நகர் பகுதியில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டப்பட்டு வருது. இங்க கிட்டத்தட்ட ஏராளமான மக்கள் வசித்து வராங்க. இந்த மக்களுக்கு தேவையாக இருக்கக்கூடிய ரேஷன் கடை ஒன்று அதிகாலை அந்த ரேஷன் கடையை ஒட்டி காட்டு யானை ஒன்று அங்க இருக்கக்கூடிய சட்டரை ஓட்டிட்டு பொதுமக்களுக்கு விநியோக வைக்கப்பட்டிருந்த அரிசி பருப்பு போன்ற உணவுப் பொருட்களை உண்டு அந்த கடையை முழுவதுமாக சூறையாடி சேதப்படுத்தி சென்றது. இது தொடர்பாக அந்த பகுதி யானை அந்த பகுதியிலே முகாமிட்டு சுற்றி திரிவதன் காரணமாக வனத்துறை அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில அந்த இடத்திற்கு வந்த வனத்துறையினர் தற்போது இந்த யானை அடர்ந்த வனப்பகுதியில் விரட்டினார்கள். தொடர்ச்சியாக இந்த பகுதிக்கு மாலை நேரங்கள்ல தொடர்ச்சியாக இந்த இந்த பகுதி மட்டும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிக்கு புறநகர் இருக்கக்கூடிய கிராமங்கள்ல தொடர்ச்சி யானைகள் ஊருக்குள் வந்த வண்ணம் இருக்கிறது. எனவே இதை தடுத்து அந்த யானை ஊருக்குள் வராமல் இருப்பதற்காக வனத்துறை தொடர்ந்து ரோந்து பணிகளை மேற்கொள்ள வேண்டும் மற்றும் விவசாய தோட்டத்தில் போகாமல் இருப்பதற்கான தகுந்த நடவடிக்கைகளை வனத்துறை மேற்கொள்ள வேண்டும் என்று அப்போது மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பிரசாந்த்.